ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் இப்போ நம்பர் ஒவ்வொன்றா போடலாம். அட்ஜஸ்ட் டூல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஹச் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட் டூலில் சர்ச்ன்ற இடத்துக்கு போய்ட்டு கீபோர்டில் போய்ட்டு H1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஹவுஸ் 1 ஃபஸ்ட்டு ஹவுஸ் வரும். அதேமாதிரி நீங்கள் ஹவுஸ் 2ன்னு போடணும். அதே மாதிரி ஹவுஸ் 2ன்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி போடுங்க, இல்லைன்னா இதாகிடும். நான் தெரியாமல் கேப் விடலாமல் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ ஹவுஸ் 3 பார்த்திங்கன்னா ஏதோ பில்டிங் மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் 4ன்னு பார்த்திங்கன்னா ஏதோ பெட்ரோல் பங்க் கலரில் இருக்குங்கன்றது நல்லா பண்ணுறானுங்க இந்தியன் பைக்காரங்க. H5 இது பில்டிங் தான், பில்டிங் மாதிரி தான் இருக்குன்னு அது ஹவுஸு. H6 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஹவுஸுங்க, நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. H7 போட்டுப்பாங்க. H7 பில்டிங் மாரியே தாங்க இருக்குது. H9 நல்லாயிருக்கு, பரவாயில்ல. H10 போட்டுக்கிற சொல்லலாம். 10 போகிறதுக்கு அது கஷ்டம், ஆனால் 10 போட்டாச்சு. இது என்னங்க அது கடை மாதிரி இருக்குது, ஷாப் மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை அது வண்டி நிறுத்துறதுக்கான தெரில. சரிங்க, அடுத்த பில்டிங் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பில்டிங் போடுறோம் B1. அதே மாதிரி ஹவுஸோட ப்ராப்பர்ஸ் மாதிரியே தான் இதுவும். H1 மாதிரி இப்போ B1, இப்போ HB2 போடலாம். கன்ஃபியூஷன் ஆகுதுங்க கைஸ். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆனால் கமெண்டில் சொல்லுங்கள். B3 போடலாம். இப்போ B3 எப்படி இருக்குது, இது பில்டிங் மாதிரி தான் பாருங்கள். இது இருக்கிறது எல்லாம் பில்டிங் மாதிரி தான் தெரியும் போல். B4 நாங்கள் அந்த இடத்துல அப்படியா, ரைட். B5 பில்டிங்லாம் என்ன மாதிரி கேப் விட்டு வச்சுருங்க, என்ன மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. பில்டிங் 6 B7 பில்டிங்ஸ் 8 பில்டிங் 8 கணக்கு தெரியலங்க. பில்டிங் 9 பில்டிங்காக இருக்குது. கடைசியாக இருக்குது பில்டிங் 10 பார்ப்போம். பரவாயில்ல, இப்போ கீழே ஒரு ரூமு, அதுக்கப்புறம் பில்டிங் மாதிரி இருக்குது, பரவாயில்ல. இது வந்து ப்ராப்ஸுங்க ஐஸ். P1னா லைட்டு, சீலிங் லைட்டட் வருது. P2 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இது ட்ரான்ஸ்ஃபார்மர் பப்ளிங் வச்சு யூஸ் பண்ணாங்களா அது வரும். P3ன்னு போட்டிங்கன்னா அது தரை விசிக்கிறது அப்படின்னு இருக்குது அது. P5 டஸ்ட்பின்னு. P6 டிராஃபிக் ரூல்ஸு, ஜீப்ரா கிராசிங் கிராஸ் பண்ணுவோம். P7 எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. P8 அது ஒரு டஸ்ட்பின்னு. P9 கரண்ட் பொட்டிப்பா. P10 பெரிய கரண்ட் பொட்டி. என்னங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம ட்ரீஸில் ட்ரீஸுங்க. T1 போட்டால் ஒரு சின்ன ட்ரீ வருது. அதே T2ன்னு போட்டால் அதோட கொஞ்சம் பெரிய மரம் வருது. T3ன்னு போட்டால் அதை விட கொஞ்சம் பெரிய மரமாக வருதுங்க. இது என்னங்க T3ன்னு திருப்பி வச்சுருக்காங்க. T4ன்னு போட்டு பாருங்கள். T4 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த டைனோசர் ஜுராஃபி பார்க்கில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய மரம். அதே மாதிரி T6 அதை விட கொஞ்சம் பெரிய மரம். இதுக்குன்னா ட்ரீ கைஸாக ட்ரீக்கு அந்த 6 வரைக்கும் இல்லைங்க கைஸ், அதுக்கு மேலே. அப்படியாக கண்டெய்னர் C1ன்னு போட்டிங்கன்னா ரெட் கலர் கண்டெய்னர் வருது. C2ன்னு போட்டிங்கன்னா ப்ளூ கலர் கண்டெய்னர். C3ன்னு போட்டிங்கன்னா ஒயிட் கலர் கண்டெய்னர். C4ன்னு போட்டிங்கன்னா எல்லோ கலர் அழுக்கு போட்டால். C5ன்னு போட்டால் அதில் ஸ்கை ப்ளூ கலரில். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வால்னால் 3 வால் தாங்க இருக்கும். V2 V1 V3 அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் பிடிச்சதை போட்டுக்கோங்க. இதில் கான்செப்ட் இருக்கிறது 3 ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேம்புங்க கைஸ். R1 அது 1 மட்டும் தான் இருக்குது, அதனால் ரேம்ப் 1 போட்டு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இந்த பார்ட் 2 RGS டூல் 3ல் காமிக்கிறேன்னு அது மாதிரி இந்த காமிச்சிட்டு RGS டூலில் இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நீங்கள் மூட் ஆன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அசைக்க முடியுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் கண்டெய்னர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்தபடியாக என்ன கேம் விளாட்லான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை காய்ஸ்.